ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தய கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இது செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி நான் இன்றைக்கி வந்துட்டு 250 கிராம் எடுத்துட்டேன். இது ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு பூண்டு ஒரு முழு பூண்டையுமே தோல் உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கணும். நல்லா 3 தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பூண்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு குக்கரில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். பானையில் வச்சு வேக வைக்கிறாருந்தாலும் வைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்துட்டு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டு போட்டு விட்டுறலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக 2 விசில் விட்டால் போதும், நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். குக்கர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பெரிய தேங்காயில் 1 மூடி எடுத்துட்டேன். நீங்கள் சின்ன தேங்காவாக இருந்துச்சுன்னா 2 மூடி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். இது போல் நம்ம நல்லா முத்தின தேங்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும், கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி திக்கான பால் எடுத்துக்குவோம். நமக்கு நல்லா முத்தின தேங்காவாக இருக்கிறதுனால 2 தடவைக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு திக்காகவே நல்லா வரும் பால். இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நம்ம முத்தின தேங்காய் அப்படிங்கிறதுனால பால் திருப்பி நல்லாவே வரும் திக்காவே. மறுபடியும் அதை வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த கஞ்சிக்கு வந்துட்டு பால் திக்காக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 பாலையுமே ஒன்றா எடுத்து வச்சுப்போம். இப்போ விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அரிசி வந்து கரெக்டாக வெந்து வந்துடுச்சு 2 விசில்லையே. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த டைமில் வந்துட்டு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா தேங்காய் பால் வந்துட்டு கொதிக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு தான் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த சூட்டோடையே கலந்து விட்டுறணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த கஞ்சி இந்த தேங்காய் பால் எல்லாம் நல்லா கலந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வெந்தயம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் கண்டிப்பாக வாரத்தில் 1 முறையாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்துட்டு துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூட இந்த பழைய குழம்பு, அதாவது மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் பருப்பு துவையல் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.